தமிழக மக்களே வணக்கம். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் தொடர்ந்து உங்களோட புதிய ஏற்பாடு மத்தேயு 5 அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நாளில் மத்தேயு 5 அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று மத்தேயு 5 அதிகாரத்தில் 14, 15, 16 ஆகிய அந்த 3 வசனங்களில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்கன்னு சொல்லி தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய மக்களே, இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அதாவது வெளிச்சம்னா எப்படி அந்த சோலாரு மின்சாரம் எடுக்கிற இதை சூரிய வெப்பம் எடுத்து சூரிய ஒளி எடுத்து அது கரண்டை உற்பத்தியாக்கி இரவில் இருட்டில் வெளிச்சம் கொடுக்குது மக்களுக்கு. இப்போ சோலார் லைட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, கரண்ட் இல்லாவிட்டாங்க கூட எரியக்கூடிய ஒரு இது. அந்த மாதிரி நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. யோவான் 8 அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்கிறாரு, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்கிறார். அந்த ஒளி, அந்த மெய்யான ஒளி, அந்த பரஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அந்த ஜீவ ஒளி நானே என்று சொல்கிறார். அவரோடு இருக்கக்கூடிய சீடர்கள் அந்த ஒளியினிடத்திலிருந்து பவரை வாங்கி, மின்சாரம் வாங்குவது போல வாங்கி, நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொண்டு உங்களுக்குள்ளே உள்ள அந்த இருதயத்தில் அந்த ஒளியை பாய்த்து அதில் உற்பத்தியாக்கி அதில் உருவாகி, நான் இல்லாத காலத்தில் உலகம் இருளாயிரும், அந்த நேரத்தில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக நீங்கள் இருக்கணும் என்று சொல்கிறார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லி யோவான் 9:5 சொல்லியிருக்கார். உலகத்தில் அவர் இருக்கும்போது உலகத்துக்கு ஒளியாக இருக்கார். அப்போ உலகத்தில் இப்போ இல்லை, இப்போ அவர் இயேசு உலகத்தில் இல்லை. உலகத்தில் இல்லைன்னு சொல்லும்போது இருளாகுது. அந்த இருளாகும்போது அவருடைய சீடர்கள் அவரிடத்திலிருந்து ஒளியை பெற்றவர்கள், நன்னெறியை பெற்றவர்கள், நல்ல உபதேசங்கள் பெற்றவர்கள், நல்ல சத்தியங்களை உள்வாங்கினவர்கள் இந்த உலகத்துக்கு அவங்க வெளிச்சமாக இருக்கணும். ஏனென்றால் இந்த உலகம் இருளில் இருக்குது. இந்த உலகம் காரியுள்ளே இருக்குது, இருட்டில் இருக்குது. இருட்டுனா பாவத்தை குறிக்கும், சாபத்தை குறிக்கும். இந்த உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா சபிக்கப்பட்ட அளவில் தான் உலகம் இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்கு. எங்கிட்டு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனங்கள், குடி, லஞ்சம் இல்லாமல் இப்போ எந்த காரியமும் சாதிக்க முடியல. பொய்யும் பிராட்டு, கோர்ட்லேயும் சரி, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி, பஞ்சாயத்துலேயும் சரி, எங்கேயுமே பொய், பித்தலாட்டம், லஞ்சம் தலை விரித்து ஆடுறத நாம் அறிவோம். ஆகவே இந்த உலகம் வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? உலகம் இருளாக இருக்குது. இந்த இருளான உலகத்துக்கு இயேசுவின் சீடர்கள், அவருடைய அடியார்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம்.
ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு ஊரில் இருக்காருன்னா தனி அடையாளமாக இருக்கும். ஒரு ஊரில் போய் கேட்பாங்க, ஒரு பாஸ்டர் இருக்காருன்னா, ஆமாம் இருக்கார், இந்த அங்கே இருக்கார், இந்த அங்கே சபை வச்சுருக்காரு, அங்கே சர்ச்சு வச்சுருக்காரு, இந்த அங்கே ஒரு தேவாலயம் இருக்குது, அங்கே போங்க அப்படி சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு காலத்தில் முந்தியெல்லாம் கிராமங்களில் இயேசுவை பற்றி சொல்ல ஊழியக்காரங்க போனாங்கன்னா இயேசுக்காரங்க போகிறாங்கன்னே சொல்லுவாங்க. இந்த இயேசுக்காரங்க போகிறாங்க, இயேசுவே போகிறாரு என்று கூட சொல்லுவாங்க. அந்த அளவில் ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அப்படி சொல்ல முடிஞ்சுதா? கிராமங்கள் தோறும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுதா? மிஷனரிகள் ஊழியம் ரொம்ப புனிதமானது. வட இந்தியாவில் காட்டு மிராண்டி காலமாக இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டுலேயும் படிப்பறிவு இல்லாமல் காட்டு மிராண்டிகளாக, மத வெறிகளாக, ஜாதி வெறிகளாக, மனுஷனை குத்திக்கிட்டு கொலை செஞ்சுக்கிட்டு பாலியல் காரியம், மிருகங்களை விட கேவலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜென்மங்கள் இருக்காங்க இல்லையா வட இந்தியா பகுதியில் காட்டுவாசிகள். அவங்களையும் திருத்தி நல்வழிப்படுத்தி படிப்பை உண்டாக்கி அவங்களுக்கும் கல்வி சொல்லிக் கொடுத்து அவங்களையும் நன்னெறிப்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான மேலான உன்னதமான ஒரு தொண்டு தான் மிஷனரி தொண்டுன்னு சொல்கிறது. அவர்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக தான் இருக்காங்க. அவங்க பிள்ளைகளை கூட பராமரிக்க முடியல. இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் டோனாவூரில் கூட ஒரு ஹோம் இருக்குது. மிஷனரி பிள்ளைகள்லாம் அங்கே தான் தங்கி படிக்க வைப்பாங்க. அம்மா அப்பாவை கூட அவங்கள பார்க்க முடியாது, பிள்ளைகளை பெற்றோர்கள் பார்க்க முடியாது. யாரும் என்னமோ அவங்கள நிர்பந்தப்படுத்தலை, கட்டாயம் கிடையாது. அவங்களா தியாகம் பண்ணி தன்னுடைய உயிரை கொடுத்து வீடு இழந்து, நாட்டை இழந்து, தேசத்தை இழந்து, சுக துக்கங்கள் எல்லாம் இழந்து, பட்டம் பதவி பணம் தொழில் எல்லாம் இழந்து இன்றைக்கும் தியாகிகளாக ஊழியம் செய்கிற கோடி மிஷனரிமார்கள் இப்போவும் இருக்காங்க. அவங்கெல்லாம் உலகத்துக்கு எப்படி இருக்காங்கன்னா வெளிச்சமாக இருக்காங்க. கடவுளுடைய மக்களே, இதை கேட்குற மக்களே, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் தெருவுக்கு நீங்கள் ஒளியாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். அதாவது வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வெளிச்சத்தை மரக்காலில் மூடி வச்சா அது வீட்டில் உள்ளவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்காது இல்லையா? அது ஒரு டேபிள் மேலே வச்சிங்கன்னா அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதுபோல் நான் அறிவாளி கெட்டிக்காரே, நான் மக்களுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா என்ன தெரியும்? வெளியே வாங்க, வெளியே வந்து சொல்லுங்கள். கதவை திறந்தால் தான் காற்று வரும், ஜன்னலை திறந்தால் தான் வெளிச்சம் உள்ளே வரும். அதுபோல் உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ஆரம்பிங்க. இயேசு தன்னுடைய ஊழியத்தை வீட்டில் இருந்தே ஆரம்பித்தார். அவருடைய சகோதரர்கள் கூட அவர் ஆரம்பத்தில் நம்பலை, பின்னாடி நம்பி அவருடைய ஊழியக்காரங்களாகவே அவங்க ஆயிட்டாங்க. அதுபோல் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் அப்பா அம்மா, உங்கள் மனைவி பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் இனம், இதிலிருந்து ஆரம்பிங்க. அங்கேருந்து தான் நல்ல பேர் எடுக்க முடியும். எங்கிட்டோ போய் நீங்கள் ஒரு பெரிய கட்டிக்காரன் அறிவாளி, நான் ஒரு பெரிய மேதைன்னு சொல்கிறதுல புண்ணியம் இல்லை. சொந்த வீட்டில் ஊரில் தான் ஆரம்பிக்கணும். என் வாழ்க்கை அப்படி தான். சொந்த வீட்டில் ஆரம்பித்தேன், ஊரில் ஆரம்பித்தேன். எப்படியே போய் இன்றைக்கி உலகம் முழுவதும் என் யூடியூப்பு எல்லா நாடுகளுக்கும் என் சத்தியம் போகுது யூடியூப் வாயிலாக. ஆகவே உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வீட்டிலிருந்தே தொடங்குங்க. மரக்காலில் மூடி வைக்காதீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க, சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய நன்னறிகளை செய்யுங்க. குடும்பத்தை நடத்த அறியாதவன் கடவுளுடைய ஊழியத்தை எப்படி செய்ய முடியும்? உன் சொந்த ஜனங்கள்லேயே உங்ககிட்ட நல்ல சாட்சி இல்லாட்டினா நீ மற்ற ஜனங்களை நீ எப்படி நேசிப்ப என்று சொல்ல முடியும்? ஆகவே உன்னுடைய வெளிச்சத்தை உன் வீட்டிலேருந்து காட்டு. மலை மேலே உள்ள பட்டணம் மறைஞ்சிருக்க மாட்டாது. மலையில் இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னா அது எல்லாத்துக்கும் தெரியுது. ஏரோப்ளேன்
மோதாமல் அது மேலே மாற்றி போகுது. அது மாதிரி நீங்கள் மலை மேலே உள்ள வெளிச்சமாக இருங்கன்னு சொல்கிறார், பட்டணமாக இருங்கன்னு சொல்கிறார். மலை மேலே இருந்தால் அது எல்லோரும் பார்ப்பாங்க, மறைஞ்சிருக்காது. அதுபோல் நீங்கள் வெளிச்சம்னு சொல்லிக்கிட்டு குண்டா சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு அப்படியே மறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது புரோஜனம் இல்லைல்ல, யாருக்கு தெரியும்? ஆகவே உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும்னா மலை மேலே உள்ள பட்டணம் போல் எல்லாருக்கும் தெரியக்கூடிய, விளம்பரமாகக்கூடிய, எல்லாருக்கும் அறியக்கூடிய நபராக நீங்கள் காணப்படணும். உங்கள் நல்ல செயல்கள் அறியணும். உங்கள் நற்கிரிகள் மனுஷன் முன்பாக பிரகாசிக்கணும்னு சொல்ல நல்ல செயல்கள். எத்தனையோ பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், எத்தனையோ பேருக்கு நல்ல வழியை படுத்தியிருக்கிறேன், எத்தனையோ குடிகாரங்களை நான் திருத்திருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன், எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்துருக்கேன், எத்தனையோ பேருக்கு படிப்புக்கு உதவி செஞ்சுருக்கேன், எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நன்மைகளை நான் செஞ்சுருக்கேன் என்று நாம் சொல்ல முடியுமா? சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக இருக்க முடியும். அந்த ஒரு பாக்கியத்தை, அந்த ஒரு நல்ல செயலை நம்ம வீட்டில் இருந்தே தொடங்குவோம். உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம். உலகம் காரிருளாக இருக்குது, இருட்டாக இருக்குது. வெளிச்சமான பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம வாழ்வோம். கடவுள் நமக்கு இந்த ஆசீர்வாதம் தருவாராக. நன்றி.